shaking upon fresh anointing Lord. அபிஷேகம் என்னேலே அந்த தாகம் குறைந்து விட்டதா? சபைக்குள்ள அந்த அபிஷேகத்திற்கு ஆண்டவரப்பா குறைந்து போயிருந்தால் மீண்டுமாய் ஊற்றுவீராக. எஸ் லார்ட். அபிஷேகம் என்னே. கரங்களை நல்லா தட்டி அம்மா கர்த்தர் அபிஷேகிக்க வல்லமையுள்ள தேவன். அபிஷேகம் அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். Anointing can change things in your life. கர்த்தர் தாவீதை அபிஷேகிக்கும் பொழுது கோலியாத்துக்கு நிற்கவே முடியல. அபிஷேகம் வரும் பொழுது சத்ருவை எதிர்த்து நிற்கிற பலத்தை கர்த்தர் கொடுப்பார். அபிஷேகம் மேலே ஆடி பாடி துடிச்சு எஸ் லார்ட். அபிஷேகம் மேலே ஆடி பாடி அபிஷேகம் அபிஷேகம் ஓ பாபா 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 ஷக்கே அபிஷேகம் நானாடி பாடி இயேசு இயேசு என்னோடு இருக்கும்போது நாடும் இயேசு இயேசு என்னோடு இருக்கும்போது நாடும் வெற்றி வெற்றி. தோல்வி தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லையப்பா. இயேசுவே நான் தோற்று போவதில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அபிஷேகத்தில் நிரம்பி எஸ் ஜீசஸ். ஒரு ஊழியக்கார் வந்து தலைமையில கை வச்சாதான் எனக்கு அபிஷேகம் இல்லை. நீங்களே கர்த்தரை கேட்கும் பொழுது அவர் உங்களை அபிஷேகிக்கிற தேவன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாபா 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 ரேகாதாரமா ஷேகரபா. சாதாரணமான விசுவாசிகளை நாங்கள் இல்லப்பா. அபிஷேகம் பெற்றவர் அபிஷேகம் பெற்றவர் ரபானாமா ஷேகரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பேசுங்க பேசுங்க. ஓ பாபா 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 ஷேகரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அபிஷேகம் என்னே அபிஷேகம் எங்க மேல. ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. Oh, thank you, Holy Spirit. அபிஷேகம் என்னே அபிஷேகம். ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. Yes Lord. அபிஷேகம் என்னே Baba baba shandaralaraட்டியலே. ஆடி பாடி Re மகிழ்ந்திடுவே. baba baba katharandara. அபிஷேகம் என்னே La 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 darete shekete. Holy Spirit. அபிஷேகம் என்னே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. Marabaura shanda. ஓ ராபா Re baba baba baba. கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய பிரசன்னம் எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆட்கொண்டு 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 ஆட்கொள்ளும் ஆவியானவராய் ஆட்கொள்ளும் ஆவியானவராய் அவர் இந்த வேளையில இறங்கி வந்திருக்கிறார். ரபா பாபா ராகா ஷாண்ட்ரியலா. Holy Spirit, arrest us this morning, Lord. எங்களை ஒவ்வொருத்தரையும் arrest பண்ணுவீராக. Arrest us in your presence, Lord. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை ஆட்கொள்ளுவீராக. உங்களை ஆட்கொள்ளுவீராக.
ரக்கா தர பௌர மௌஷான்ரியலா. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நாளும் வெற்றிதான், ஒரு நாளும் வெற்றிதான். வாய்களை திறந்து சொல்வோமா, நான் வெற்றி படைக்க பிறந்தவன், நான் வெற்றி படைக்க பிறந்தவள் என்று சொல்லி. what you speak you will inherit it. நீங்கள் பேசுவதை தான் நீங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வீங்க. இல்ல எனக்கு முடியல, இல்ல எனக்கு வியாதி, என் குடும்பத்தின் இதுதான் சூழ்நிலை என்று சொன்னீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆனால் இந்த காலை வேளையில தேவனுடைய பிரசன்னத்தில் லார்ட் ஆண்டவரே எனக்கு இருக்கிற தேவன் நீர், எனக்கு வெற்றி கொடுக்கிற தேவன் நீர், என் குடும்பத்தில் வெற்றி, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெற்றி, என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி, என்னுடைய ஃபைனான்சியல் காரியங்களில் வெற்றி, வியாதியிலும் கர்த்தர் நீக்கி எனக்கு சுகம் தர போகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். Come on, speak people of God, open your mouth and speak the blessing. அந்த ஆசீர்வாதத்தை பேசுங்கள், சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ராக்காதார பௌஷேக்கெத் மெரெண்டியலா பௌராண்டியலா. வேதத்தில் சொல்லப்படுகிறது, மரணமும் ஜீவனும் எங்களுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜீவனை பேசுங்கள், ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள். மரணத்தை அப்படியே தூக்கி போட்டுடுங்க. அது எங்களுக்குரியது அல்ல, அது எங்களுக்குரியது அல்ல. ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார், சாவை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார். எங்களுக்கு நீ எப்போ ஆண்டவர் மரணம் வச்சிருக்கிறாரோ அது அவருடைய நேரத்தில் நடக்கிறது, அது வேற விஷயம். ஆனா மரணத்தின் குறித்து காரியங்கள், சாபமான காரியங்கள் உங்க வாயில் வராதிருக்கட்டும். எல்லாரும் ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நெகட்டிவ் வேர்ட்ஸ், தவறான வார்த்தைகள் என் வாயில வரக்கூடாதுப்பா, நான் அதை தவிர்க்கணும். ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஒரு நல்ல வார்த்தைகள், தெய்வீகமான வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்படணும்பா. Thank you Holy Spirit. மீரியா சத்தோர பவுண்டியலா ரக்கா தர பவுண்டியலா. இதை சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் ஒரு குடும்பத்தை எனக்கு காட்டுகிறார். இந்த குடும்பத்தில் ஸ்பெஷலி பேரண்ட்ஸ், தகப்பன் தாய், உங்களுடைய பிள்ளைகளுடைய முரட்டாட்டத்தின் நிமித்தமாய் அநேக தவறான வார்த்தைகளை கோபத்தில் நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க. You have used certain negative words, harsha. அந்த வேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணினது உங்களுடைய பிள்ளைகளை அது பாதித்திருக்கிறது. இப்போ கொஞ்ச காலத்துல நீங்க உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிற, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்ட, ஆண்டவரே அதை மாற்ற மாட்டீங்களா, எங்களை மன்னிச்சிடுங்க. அந்த வாயின் வார்த்தை வந்ததெல்லாம் நீங்கள் பிறகு உங்க பிள்ளைகளை கிட்ட போய் நீங்க அதை எப்படியோ அதை ரிவர்ஸ் பண்ண, அதை சாரி கேட்டு எத்தனையோ காரியங்களை இங்க செஞ்சிருக்கிறீங்க. ஆனாலும் ஒண்ணுமே மாறல. ஆனா ஆவியானுடைய சமூகத்தில், ஆண்டவரே நீங்க இதை சரி பண்ண மாட்டீரா, நீங்க இதை சரி கட்ட மாட்டீரா, எங்களை மன்னிச்சிடுங்க என்று சொல்லி நீங்க கேட்டுன்னு இருக்கிறதுனால கர்த்தர் சொல்லுகிறார், நான் காரியங்களை ரிவர்ஸ் பண்ண வல்லமுள்ள தேவனா இருக்கிறேன். சாபங்களை நான் ரிவர்ஸ் பண்ண வல்லமுள்ள தேவனா இருக்கிறேன். அவரை தேடி வந்த பிள்ளைகளை அவர் வெட்கப்படுத்துவதே இல்லை. யாருமே நீதிமான் இல்லைங்க, யாருமே தப்பு செய்யாதவர்கள் இல்லை. கோவத்தில் நீங்கள் சொல்லியிருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து ரிப்பெண்ட் பண்ணி அதை ரிவர்ஸ் பண்ணி கேட்கும்போது நிச்சயமாகவே தேவனுடைய கிருபை உங்க குடும்பத்தில் இறங்கி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். இதே இடத்துல வந்து நீங்க சாட்சி சொல்லும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய வார்த்தை இனிமேல கவனமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது, அது கவனமாய் நீங்கள் பேசும்பொழுது அதுல நிச்சயமாகவே there is a blessing in your life. Thank you Holy Spirit. Raka shatara boundiela ridriya sotura boundiela kat marandiela regedriya sendiela. யாரோ ஒருத்தர் ரொம்ப வியாதியா, ரொம்ப சரீரத்தில் பலவீனத்தோடு வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே இதுக்கு ஒரு விடுதலையே இல்லையா, இதுக்கு ஒரு எனக்கு ஒரு முடிவே இல்லையா என்று சொல்லி எவ்ரி டே ஒரு நியூ டெவில் மாதிரி, எவ்ரி டே ஒரு நாளும் ஒரு புதிய காரியங்கள், பிரச்சனைகள் மாதிரி எனக்கு என்னுடைய சரீரத்தில் உண்டாய் கொண்டே இருக்கிறது. நான் உடைய சமூகத்தை தானே தேடுகிறேன், உடைய சமூகத்தை தானே நாடுகிறேன், நான் ஜோம் பண்றேனே, எனக்கு ஒரு விடுதலை இல்லையா என்று சொல்லி கேள்வியோடு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை தான் பார்த்து சொல்லுகிறார், தேவ பிரசன்னம் உங்களை ஏற்கனவே விடுவித்திருக்கிறது. ஆனால் அதை வார்த்தை மூலமாய் பேசி பேசி பெற்றுக்கொள்ளுங்கள். கூடிய சீக்கிரத்தில் எல்லா விதமான நோய்களும், எல்லா விதமான காரியங்கள், பிரச்சனைகள், சத்ருவானவன் உங்களுடைய சரீரத்தில் கொண்டு வந்ததான காரியங்களை தேவன் விடுதலை ஆக்கினதை
நீங்கள் சுதந்திரமாய் உங்களுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்ள அதன் சுதந்திரத்தில் நடக்க கர்த்தர் கிருபை செய்வார். அவருடைய சமூகத்தில் அதை அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இன்றைக்கு தைரியமாய் நாங்கள் டிக்ளேர் பண்ணுகிறோம், நீங்க எங்களோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி தான், எப்பொழுதுமே வெற்றி தான். தோல்வி என்ற சரித்திரமே இல்லப்பா. தோல்வி வந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் அந்த நேரத்தில் அந்த நெக் மூமெண்ட்ல கூட கர்த்தர் நீர் ஜெயம் கொடுக்கிற வல்லமுள்ள தேவனா இருக்கிறீர். இங்க யாரெல்லாம் ஆண்டவரை தோல்வியோடு வந்து நின்று கொண்டிருக்கிறாங்களோ அதெல்லாம் ஜெயமாய் கர்த்தர் மாற்றி அமைக்க போகிற தேவனுக்காக ஸ்தோத்திரம். We just give you praise. We lift you up, Lord. நன்றி ஆண்டவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இயேசு எங்களோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி, எங்களுக்கு தோல்வியே இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு ஆண்டவரேப்பா தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே. We just want to thank you, Holy Spirit. நன்றி அப்பா. Hallelujah. We just want to worship you, Father Lord. Hallelujah. எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. எல்லாவற்றையும் பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை நீரை பொறுப்படுத்திக் கொள்வீராக. எல்லா துதிகரமாகி நமக்கு ஒருவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கால வேளையில் 2 குறிப்புக்காக செபிக்கும்படி சபையாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது குறிப்பு, இந்த டெங்கு காய்ச்சல் அநேக இடத்துல பரவி பெங்களூர் பட்டணத்தை தாக்குகிறபடினால இதற்காகவும், வருகிற மாதத்தில் பிள்ளைங்க எழுதுகிற மிட்டம் எக்ஸாமுக்காகவும், இன்றைய தினத்தில் ஊழியக்கார் பேசும்போது கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படும்படியாகவும், நம் அனைவரும் ஒரு மனமாய் ஏகமாய் துதிக்கும் போது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் இறங்கி விடுதலை தருகிறவராயிருக்கிறார். நம்ம ஒரு மனமாய் செபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு பதில் அளிக்கிறவராய் காணப்படுகிறோம். நாம் யாவரும் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் விசுவாசத்தின் அஸ்திபாரத்தை துவைக்க முடிக்கிறதான உண்மையை இந்த அதிகால வேளையில நோக்கி பார்க்கிறோம். எங்க முகத்திற்கு ரட்சிப்பு உங்களால் மாத்திரம் அது சுவாமி. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாத எட்டாத அதிசயமான காரியங்களை நான் செய்வேன் என்று சொன்னீரேன். நீர் மனம் மாறி போக மனுபுத்திரன் அல்லவே அல்ல சுவாமி. உடைய வாக்குகளும் வாக்கு தத்துவங்களும் இன்றைக்குமாய் கிரியைகளை செய்கின்ற உண்மை உள்ளவைகள் சுவாமி. மிக விசேஷமாய் என் கர்நாடக மாநிலம் ஆண்டவரே பெங்களூர் பட்டணத்துக்காக செபிக்கிறோம். இந்த கொள்ளை நோய் ஆண்டவரை, இந்த டெங்கு காய்ச்சல் ஆண்டவரை அநேக பிள்ளைகளை பாதித்து கொண்டிருக்கிறது நீர் அறிவீர். எப்படி ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களை சங்கார தூதன் தொடாதபடிக்கு கடந்து போனானோ அவனமாய் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை இந்த டெங்கு காய்ச்சல் தொடாதபடிக்கு நீர் இந்த சங்கார தூதனை கடந்து போக பண்ணுவீராக. உடைய சுகமளிக்கிற வல்லமை என் பட்டணம் முழுவதும் இறங்கும்படியாய் செபிக்கிறேன். எங்க திருச்சபையில கூட யாராச்சும் பலவீனமாய் காணப்பட்டா உடைய சுகமளிக்கிற வல்லமை கடந்து போகும்படியாய் செபிக்கிறேன். ஒரு விடுதலை ஆண்டவரை நாங்கள் இந்த கால வேளையில இயேசுவின் நாமத்தினால ஒரு சுகத்தை கட்டளையிடுகிறோம் ஏசப்பா. ஒரு பரிபூர்ண சுகம், ஒரு பரிபூர்ண ஜீவன் இறங்கும்படியாய் செபிக்கிறேன். இனி
டெங்கு காய்ச்சல் பரவாதபடிக்கு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பீராக. வியாதி உன் கூடாரத்தை அணுகாதென்றீர், வாதைகள் உன் கூடாரத்தை அணுகாதென்றீர், பலவீனங்கள் உன் கூடாரத்தை அணுகாதென்றீர். நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே, எந்த பலவீனங்களும் எங்க கூடாரங்களுக்குள் பிரவேசிக்காதபடிக்கு எல்லா சாபங்களும் முறிந்து போகும்படியாய் செபிக்கிறேன். அதே போல சுவாமி, வருகிற மாதத்துல எக்ஸாம் எழுத போற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்துல வருகிறேன். ஒருவன் ஆண்டவரை ஞானத்துல குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுது. அவண்ணமாய் ஞானம் குறைவா இருக்கிற பிள்ளைகளை நீ தொடுவீராக. உம்முடைய ஞானம் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறேன். சப்பா ஸ்தோத்திரம். ஞாபக சக்திகளை தருவீராக, எழுதுகிற பலனை தருவீராக. ஆண்டவரே, படித்தாலும் எழுதுகிறது உம்முடைய கிருபையை சப்பா. நீர் இந்த பிள்ளைகளை எக்ஸாம் எழுதி அப்பா ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவீராக. எல்லா பிள்ளைகளும் டிஸ்டிங்ஷன் வாங்குற அளவுக்கு நீங்க கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. நிச்சயமாய் ஆண்டவரே, நாங்கள் வெற்றி சிறக்க பிறந்தவர்கள். கிறிஸ்துவின் ஜெயக்கொடி ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இருக்கும்படியாய் செபிக்கிறேன். அதே போல போதகர் சமூகத்துல படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல எங்களுக்குரிய வாக்குத்தத்தத்தை நீர் பேசுவீராக. எங்கள் இருதயங்களை எங்க செவிகளும் விருத்த சேதனம் பண்ணும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தைகள் எங்கள் இருதய பலகைகளை நாங்கள் எழுதி விசுவாசித்து அதன்படி ஜீவித்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. திருச்சபை முழுவதுமாய் சாஷ்டாங்கமாய் வெறுமையாய் தாழ்த்தி தகன பலியாக்கி நம்முடைய சமூகத்துல வைக்கிறோம். நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க. என் சர்வவியாபியாகிய கர்த்தர் இங்க நிலைத்து நின்று ஆட்கொண்டு ஆளுகை செய்ய வேண்டும் என்று கேட்டா எல்லா விண்ணப்பங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து எங்களுக்காகவே மரித்து உயிர்த்த என்ன தர்ம ரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.